ஆதியே துறை. அனைவருக்கும் நமஸ்காரம். அண்டமும் அதிபாதாலும் அகிலமோடமரர் மற்றும் கண்டனால் யோனி தோற்றம் கனிக்கொணா உடலோ சங்கம் தொண்டலு மனிதன் சுத்த திரு இருதயத்தில் அன்றி பிண்டங்கும் வெளியாகாத இறைவனை இறஞ்சு ஓமே. ஆதியே துணை. புராதன மாமரைகள் பிரமோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்களை குறிவைத்து ஊனியுள்ள தீர்க்க தரிசனங்கள் தேவ ராஜாங்கம். சகல உலகத்திலும் நீதியானது நிரப்ப பெற்றதும் பரிசுத்த ஆவி தெய்வத்தின் தேவ ராஜாங்கம் தோன்றும். அதே ஆகவே எல்லோரும் இந்த வல்லபம் பொருந்திய திருப்பணிக்கு தங்களால் ஆனதை செய்ய வேண்டும். வேறு வேறான காலங்களில் வேறு வேறான இடங்களில் வளர்ந்து கொண்டிருந்த நீதிமான்கள் எல்லோரும் ஒரு பரிசுத்த திருப்புலாத்தின் அங்கத்தினர்களாக ஆகுவார்கள். அவர்கள் எல்லோரும் ஒரே எண்ணத்தால் தூண்டப்பெற்றவர்களாய் பொது நோக்கோடு பாடுபடுவார்கள். அவர்கள் பல்வேறு காலத்தவர்களாகவும் பல்வேறு இடத்தவர்களாகவும் பல்வேறு குடியில் தோன்றியவர்களாகவும் இருந்தாலும் எல்லோரும் ஒருமுகமான ஆத்திரத்தோடு அந்த தர்ம நீதி ராஜாங்கத்தை ஸ்தாபிப்பதற்கு பணியாற்றுவார்கள். இந்த சர்வ புவனங்களின் முன்னேற்றமும் விரிப்பும் அந்த தேவ ராஜாங்கத்தை இந்த பூமியில் ஸ்தாபிப்பதையே குறிக்கோளாக கொண்டிருக்கிறது. தீங்கை மெய்யானது தோற்கடித்து வெற்றி காணுகிற போது அந்த லட்சியம் கைவலிதமாகும். அப்பொழுது வஞ்சக தீங்கினுடைய அதிகாரம் எக்கோடி காலத்திற்கும் தலையெடுக்க முடியாமல் பூராவும் ஒழிக்கப்பட்டு நன்னெறி நீதி சட்டமானது இப்பூலோகத்தில் ஸ்தாபிக்கப்பெறும். தீங்கான ஆவியை வேரோடு அழிப்பதற்கும் குறைபாடுகளை நீக்குவதற்கும் ஆண்டவர்களுடைய அமலாண்மையானது தனித்து ஓங்கி நிற்கின்ற தேவ அரசினை ஸ்தாபிப்பதற்கும் மனுக்குலமானது தெய்வீகத்திற்கு ஒத்து ஊழியம் செய்யும். எதிர்ப்பு சைத்தான்களின் மறுதளிப்பு குரலானது அது முதல் எக்காலத்திற்கும் கேட்க முடியாமல் நாசமடையும். பரிசுத்த ஆவியினுடைய நன்னெறி நீதி ராஜாங்கத்தின் மகிழ்ச்சியிலே தங்களுடைய பங்கை வேண்டி தெய்வ பக்தி உடையவர்கள் எல்லோரும் வணக்கம் இடையராது செய்கிறார்கள். அந்த மேலான்பரமான வணக்க பரிசில் தாங்களும் பங்கு கொள்ள வேண்டுமென்பதே எல்லா தீர்க்க தரிசீரர்களும் வேண்டுமென்பதாக இருக்கிறது. சொராஷ்டிர நாயகம் அவர்கள் அந்த தேவ ராஜாங்கத்தின் ஒப்பு ஓமை இல்லாத ஐஸ்வர்ய நீதி செல்வத்தை தங்களுக்கும் பங்கு அளிக்கும்படியாக பரிசுத்த ஆவி தெய்வத்தை நோக்கி ஸ்தோத்தரித்து பாடி விண்ணப்பித்துக் கொள்ளுகிறார்கள். அந்த நேரத்தில் எரிகுழம்பானது சோதனை ஆயுதமாக கொண்டு வந்து நிறுத்தப்பெறும். அது நன்னெறி வணக்க தேட்டாளர்களுக்கு வெகுமதியாகவும் மெய்யை லட்சியம் பண்ணாது இருந்துவிட்ட மோச குணாளருக்கு தண்டனையாகவும் இருக்கும். அதாவது அந்த இறுதி காலத்தில் எரிக்குழம்பு பிரவாக வெள்ளத்திலே நன்னறியாளர்களையும் தீய வஞ்சகர்களையும்
இறங்கி கரையேறும்படிக்கு கட்டளையிடப்படும். ஒவ்வொருவரையும் மரம் பீடித்தே விடுகிறது. இந்த பூலோகம் உண்டாகின காலத்தில் இருந்தே ஒரு மனுவானது இந்த மரணப்பிடியிலிருந்து தப்பினது கிடையாது. மரித்தோர்கள் உயிர் பெற்று எழுகின்ற காலம் வரையில் மரண ஆபத்தில் இருந்து எவரும் விடுபட்டதே இல்லை. ஆனால் இறுதி பிரளய காலத்திற்கு பின் உள்ளவர்கள் எல்லோரும் சாபாவரம் பெறுவார்கள். முன்காலத்திலும் இந்த மனுவாகிய ஆதி உலகத்தை வியாதி அணுகாமல் காப்பாற்றி வந்த கயா மாறிட்டாக மாறினார். இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிற அரக்கர்களில் 2/3 பங்கு பேர்களை சங்காரம் செய்த தேசியர்களாகவே இருந்தாலும், தீங்கான ஆவியை அடக்கி சவாரி செய்த தக்காமாக உறுப்பியாக இருந்தாலும், வயோதிகத்தையும் மரண பயத்தையும் தன்னுடைய ஆட்சியினால் விரட்டியடித்த இமாமாகவே இருந்தாலும், மனித வர்க்கத்தை பயப்பட வைத்த டஹக்காவாக இருந்தாலும், அப்பேற்பட்ட டஹக்காவை கட்டி வைத்து அடக்கிய திரேட்டனாகவே இருந்தாலும், ஆகாய மார்க்கமாக பறந்த கவ்யூஸாக இருந்தாலும், பூமியின் பாதாளத்தை துளைத்துக் கொண்டு போய் ஒளிந்து கொண்ட புரண் யாசியராக இருந்தாலும், இவர்களும் சாவாவரம் பெறவில்லை. யமனனும் கடுவாய் வந்து பிடித்ததும் அதற்கே தன்னுடைய தேகத்தை ஒப்புக் கொடுத்தார்கள். வானுலகத்து தந்தையர்களாகிய பரிசுத்த ஆவி தெய்வம் சொராஸ்திரிய நாயகம் அவர்களுக்கு விளக்கிய அருளினதாவது, யார் ஒருவர் தன்னுடைய நீதி மார்க்க ஞான போதனையால் மயிர்பாலத்தில் அச்சமில்லாது கடக்கின்றார்களோ, அவர்களே நீதியை தன்னதாக்கி நடந்த ஜெயமடைந்த குருக்கள் மாறென்றும் தீர்க்க தரிசியர்கள். இறுதி தீர்ப்பராகிய சோசியாஸ் இந்த பூலோகத்திலே மறுபடியும் சொற்கலோகம் புதுப்பிக்க பெறும். இந்த உலகத்தில் நீதி பயிரேற்றி புதுப்பிக்க வந்தவர்களும் மகா மேன்மை தங்கியவரும் உன்னதங்களுக்கெல்லாம் மேலான உன்னதத்தை உடையவரும் இறுதி தீர்ப்பராகிய சோசியாஸ் அவர்களே. அவர்கள்தான் இந்த இறுதி தீர்ப்பு வேலையை பூர்த்திக்கு கொண்டு வருபவர்கள். அவர்களுக்கு பக்தி மிகுந்த சகாக்கள் அல்லது ஊழியக்காரர்களும் இருப்பார்கள். அவர்கள் யாவரும் நல்லெண்ணம் உடையவர்களாகவும் நல் வார்த்தையே பேசுகிறவர்களாகவும் எக்காலத்தும் பொய் என்பதையே அறியாதவர்களாகவும் அரக்கர்களை அடித்து சாய்ப்பவர்களாகவும் பிரணவ நாற்காரண ராஜரீக உன்னத மாட்சியில் சாய்த்து கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். மேதகு சோசியாஸ் அவர்கள் தூருசி என்ற கலியனை முறியடித்து சர்வ உலகங்களுக்கும் பெரியதொரு லாபகரத்தை அளப்பார்கள். அது முதல் உலகமானது முதுமை அடையாமலும் சாவாமலும் அலங்குதல் வராமலும் இருப்பதோடு அன்றி எப்போதும் எவனமுடையதாயும் என்றென்றைக்கும் ஜீவிப்பித்திருப்பதாயும் விளங்கி நிற்கும். சாவென்பதே அதற்கு பின் பூமியில் இருக்காது. சாவாவரம் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். மனிதர்கள் எல்லோரும் ஒரே பாசையில் பேசுகிறவர்களாகவும் ஒரே சமுதாய வாழ்வை உடையவர்களாகவும் இருப்பார்கள். பொய்யை மெய்யானது விரட்டி தோற்கடிக்கும். உலகத்தை விட்டு தீங்கானது மறையவும் மெய்யானது சர்வ புவனத்திலும் வியாபித்து என்றென்றைக்கும் நினைத்து நீடூழி நிற்கும். மெய்மதத்தை விட்டு போனவனின் உள்ளம் தீங்கான கொடூரமான ஆவியினால் பீடிக்கப்பட்டு இருக்கிறது. அவன் மெய் விரோத அரக்கனின் சீடன். அவன் மனித தோற்றத்தில் உள்ள ஒரு பெரிய பிசாசு. அவனுடைய தேகம் ஒரு நடமாடும் நாற்றமுடைய பிணம். நன்னம்பிக்கையாளர்கள் அந்த பிணத்தோடு யாதொரு தொடர்பும் வைத்துக் கொள்ளாதபடிக்கு தங்களை காத்துக் கொள்வார்களாக. மறந்தா போலேனும் லேசான ஒட்டுதல் கூட வந்து ஒட்டிலாமல் ஜாக்கிரதையாக இருந்து கொள்வார்களாக. இப்படி இல்லாவிட்டால் இவர்களும் அவனைப் போலே அசுத்த பாவியர்களாக போய்விடுவார்கள். இது சத்தியம் சத்தியமே என்று நமது குல தெய்வம் பிரம்மபிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்களை குறித்து தீர்க்க தரிசனங்கள் மீண்டும் தொடரும். நமஸ்காரம். அனைவருக்கும் நமஸ்காரம்.